வணக்கம் நண்பர்களே. ஜனவரி 12 12ஆம் நாள் பயிற்சியாக இயற்கை பழ சாட், ஃப்ரூட் சாட். இயற்கையான முறையில் பழங்களை பயன்படுத்தி ஃப்ரூட் சாட் தயார் பண்ணுவது எப்படி என்பதை நாம் இன்று பார்ப்போம். சாட் மசாலா. சாட் மசாலா பவுடர் தயார் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்: ஜீரகம், கொத்தமல்லி விதை, மிளகு, ஏலக்காய், லவங்கம், இந்துப்பு, பெருங்காயத்தூள், மஞ்சள் பொடி. இது எல்லாம் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம கலந்து சாட் மசாலா பொடி நம்ம தயார் பண்ணி எடுத்து வைத்துக்கொள்வோம். இப்போது பழங்கள் பார்த்தோன்னா எத்தனை பழனாலும் எடுத்துக்கலாம். நமக்கு தேவையான பழங்கள்: வாழைப்பழம், மாதுளை, ஆப்பிள், கொய்யா, சப்போட்டா, பேரிச்சை. இது நமக்கு என்னென்ன பழம் பிடிக்குமோ அந்த பழங்களை ஃபுல்லாக நம்ம அழகாக நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக அழகாக கட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்குவோம். வச்சுட்டு எலுமிச்சம்பழம், ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து நல்லா கழுவி தோல் எடுத்து அதில் அந்த உள்ளே இருக்கிற விதையெல்லாம் நீக்கிட்டு நல்லா சாறு புழிஞ்சி அந்த சாறையும் நம்ம இந்த பழங்கள் கூட சேர்ந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சாட் மசாலா பொடி ஒரு ஸ்பூன் நல்லா தூவி விட்டு நல்லா ஒரு ஸ்பூனில் நம்ம பழங்கள், எலுமிச்சம் பழச்சாறு, சாட் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து கலக்கி ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு நல்லா அழகாக உட்காந்து ஒவ்வொரு ஸ்பூனாக சாப்பிடலாம். இந்த ஃப்ரூட் சாட் குளிர்காலங்களையும் சாப்பிட்லாம், வெயில் காலங்களையும் சாப்பிட்லாம். எந்த நேரத்திலும் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா ஒரு ருசியாக இருக்கும். காரமான ஃப்ரூட் சாட்டை அழகாக உட்காந்து நம்ம ஒவ்வொரு ஸ்பூனாக சாப்பிட்டு மகிழ்வோம். அதனுடைய பலனை அனுபவிப்போம். நிறையா நார்ச்சத்து உள்ள பொருளாக இருக்கிறதுனால சுலபமாக நமக்கு டைஜஷன் ஆயிரும். இந்த ஃப்ரூட் சாட்டை செய்து நாம் மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.